ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டோட நுரையீரலும் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபியோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் போட்டுக்கிறேன். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆட்டோட நுரையீரலும் அப்படியே அந்த ஹார்ட் இருந்தது, அதையும் சேர்த்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம இதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆக விடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ட்ரை ஆக விட்டுட்டு இந்த அளவுக்கு ட்ரை ஆன பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கத்திரிக்காய் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அது இதில் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கத்திரிக்காய் இன்னும் குட்டி குட்டியாகவும் நறுக்கி போடலாம். இந்த அளவுக்கு நான் இதில் போட்டிருக்கேன். இன்னும் சின்ன சின்னதாக நறுக்கி கூட போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி ஒரே 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் போட்டுட்டு நல்லா மூடி விட்டுடலாம். நமக்கு மூடி போட்டு மூடணுன்னா தக்காளி நல்லா மசஞ்சு வரணும். இந்த அளவுக்கு மசஞ்சு வந்த பிறகு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ற மாதிரி இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதை நுரையீரலை வேக விடணும், அதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அந்த அளவுக்கு குக் பண்ணி நீங்கள் கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதில் இது தொக்கு மாதிரி தான் செய்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு மூடி அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மேலே மல்லி தூவிக்கிறேன். நமக்கு நுரையீரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி